அந்த சர்ப்ரைசிங் திங் இஸ் அவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறப்பையும் சரி, கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறப்பையும் சரி, அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் அதிகமாக இருந்தனால அனஸ்தீஷியா, யூனோ தட் அனஸ்தீஷியா கொடுத்து தான் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அனஸ்தீஷியா கொடுக்குறப்ப ஷீ வாஸ் நாட் கெட்டிங் தட். அவங்களுக்கு வந்து தூக்கம் வரலை, அவங்களுக்கு வந்து அந்த செடக்டிவ்னஸ் வரலை. ஷீ வாஸ் பீங் கான்ஷியஸ். அப்போ டோசேஜஸ் அதிகமாக கையில் போட்டிருக்காங்க, காலில் போட்டிருக்காங்க. கண்டினியூஸாக டோசேஜ் அதிகமாக்கி தான் அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ்ஸே கம்மியாகிடுது. 2 இடத்துலையும் கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு யூனோ தட் ஹார்ட்டில் வந்துட்டு பேஸ் மேக்கர் வைக்கிறப்பையும் சரி. அண்ட் தென் இன் பிட்வீன் இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் யூனோ தட் கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த லிக்விடெல்லாம் வந்து அவங்க செஸ்ட்டில் ஃபார்ம் ஆகிடும். செஸ்ட் இன்சென்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு அந்த லங்ஸில் ஃபார்ம் ஆகிடுமா. லங்ஸில் ஃபார்ம் ஆனனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லாங் நீடில் எடுத்து பேக் மூலியமாக, பின்னாடி மூலியமாக அந்த நீடில் வந்து அந்த லிக்விட்குள்ளே விட்டு அந்த லிக்விடை வந்து வெளியெடுப்பாங்களா. திஸ் வாஸ் த கண்டினியூஸ் ப்ராசஸ் வென் ஷி வாஸ் இன் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு நீடில் முதுகு வழியாக விட்டால் எவ்வளோ பெயினிங்காக இருக்கும். ஹவு மச் பெயின் இட் வில் பி. முதுகு வழியாக செஸ்ட்டில் விட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. திஸ் வாஸ் ஹேப்பனிங். அதே மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப யூனோ தட் ஆன்ஜியோகிராம் சொல்லுவாங்க. இந்த நர்வில் வந்துட்டு ஒரு டியூப் சென்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் பிளாக்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதான் வந்து அந்த ஆன்ஜியோகிராம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. பிகாஸ் ஏன்னா ஆல்ரெடி கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கனால அதில் ஏதோ ப்ராப்ளம் வந்துடுமான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கையில் இந்த இடத்துல வந்து ஆன்ஜியோகிராம் பண்ணிக்காங்க. கையில் வந்து ஆன்ஜியோகிராம் பண்ணால் எவ்வளோ பெயினிங்காக இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த கையில் பண்ண அந்த ஆன்ஜியோகிராம் பண்ண அந்த விஷயம் வந்து இன்னும் அங்கே ஊண்டு அந்த பெயின் இப்போ வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ see how much suffering she had gone through in her life. ஒரு சராசரியாக சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஹியூமன் பீயினுக்கு. ஸோ nothing to do with that. Her life is designed. இப்போ நமக்கெல்லாம் உடலில் உள்ள பாகங்கள், நம்மளோட கண்கள், மூக்கு, வாய், பிரெயின், காது, தொண்டை, நெஞ்சு, எல்லா இடமும், எல்லா பகுதியும், உடலில் உள்ள பாகங்கள் எல்லாமே நல்லா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம என்னைக்காச்சும் இதை நினச்சி நன்றி உணர்வோட தேங்க்யூ சொல்லியிருப்போமா? அதை பாதுகாக்கணும்னு நினச்சிருப்போமா? அதை பராமரிக்க நினச்சிருப்போமா?